முருகாசரணம் கந்தர் அலங்கார காப்பு பாடல் பார்க்கலாம். அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட வருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடென படு குட்டுடன் சக்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அடல் அப்படின்னா வலிமை பொருந்திய அப்படின்னு சொல்கிறாங்க. அருணா அப்படின்னா திருவண்ணாமலை, அந்த தலத்தை குறிப்பிடுறாங்க. வலிமை பொருந்திய திருத்தலம், நினைக்க முக்தி தரும் திருத்தலம் திருவண்ணாமலை. அதனால அவரை நினைச்சாலே அத்தனை வலிமை பொருந்திய அந்த திருத்தலத்தில் இருக்கிற நம்ம விநாயகரை போற்றி இந்த கடவுள் வாழ்த்து பாடல் ஆரம்பிக்கிறாரு. அழகிய கோபுரத்தில், திரு கோபுரத்தே அப்படின்னா அந்த அந்த வாசலில் வட திசை பக்கத்தில் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அங்கே வருவார் தலையில் தடபடென, அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் என்ன சென்னியில் தடபட என்று ஒளியுடன் குட்டிக்கிறாங்க. யாரை பார்த்து கூட்டுறாங்க அப்படின்னா சர்க்கரை பலகாரங்களை விழுங்கிய சர்க்கரை முக்கிய கை அப்படின்றாங்க. யார் சர்க்கரை முக்கிய கைன்னா விநாயகரோட தும்பிக்கையை சொல்லி அவரை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சர்க்கரை பலகாரங்களை விழுங்கிய தும்பிக்கையினையும் மதம் கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினே அப்படின்றார். அதாவது வடவருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடென, அதாவது தடபடன்னு குட்டிக்கிறாங்க. படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதடனா கடம் அப்படின்னா கும்பம், அதாவது கடம்னா அந்த மத நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. மத நீர் வழி அந்த தடம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தடம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மத நீர் கடம்னா மத நீர் வழியுது இல்லை, அந்த மதத்தை சொல்கிறாங்க. தடம், அந்த மத நீர் வழிஞ்சு ஓடி தடமாக ஆயிருக்கான் அந்த தலையில். அந்த கும்பம்னா தலை, பெரியதாகிய கும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தலை, யானை முக கடவுளோட தலை. களிற்றுக்கு அப்படின்னா, களிற்றுன்னா ஆண் யானை. இளைய களிற்றினையே, அவரோட அந்த யானையோட தம்பியாகிய முருகரை அவரையும் இளைய களிற்றினையே அப்படின்னு சொல்லி அவரையும் யானையினே சொல்லி குறிப்பிடுறாங்க. அவரை சேவித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நன்றி.